பருப்பு உருண்டை குழம்பு பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. சரி இன்னைக்கு பண்ணலாம் அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் உலையில அரிசி போட்டுட்டு அதுக்கப்புறமா 5 மணி நேரம் கழுவி சுத்தம் பண்ணி ஊற வச்ச கடலைப்பருப்பு, காரத்துக்கு ஏற்ப 4 வரமிளகா, 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சுட்டு இதுக்கு நல்லா நைஸா அரைக்கணும். அப்புறம் ஒரு மண் சட்டியில தாளிப்பு கொடுத்துட்டு வெந்தயம் லைட்டா ஆட் பண்ணிட்டு வெங்காயம், பூண்டு, தக்காளி சேர்த்து நல்லா வதங்கினதும் அதுல மஞ்சத்தூள், மிளகாத்தூள் சேர்த்து கலந்து விட்டுட்டு கரைச்சி வச்சிருந்த புளி அதோட ஆட் பண்ணியிருந்தேன். குழம்பு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம கடலைப்பருப்பு அரைச்சி வச்சிருந்தோம்ல அதுல பொடியா நறுக்கின வெங்காயம், மல்லித்தழை சேர்த்துட்டு லைட்டா உப்பு போட்டுட்டு நல்லா கலந்து உருண்டையா பிடிச்சு வச்சாச்சு. இந்த பால்ஸை வந்து பாத்தீங்கன்னா இட்லி குக்கர்ல வச்சு நல்லா ஸ்டீம் பண்ணிட்டும் சேர்த்துக்கலாம். நான் வந்து குழம்பு கொதிக்கும் போது சிம் பண்ணிட்டு ஒரு பால்ஸா உள்ள சேர்த்துருவேன், டைரக்டாவே ஸ்டீம் பண்ணாம. எனக்கு இப்படி செய்யும் போது கொஞ்சம் நல்லா சாஃப்டா வெந்து வர மாதிரி ஃபீல் ஆகும். ஒரு தட்டு போட்டு மூடிட்டு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து லைட்டா அப்படியே வந்து திருப்பி விடுங்க. ஒரு 10 to 12 மினிட்ஸ்ல அந்த பால்ஸ் நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் தேங்காய் அரைச்சு ஊத்திட்டோம்னா குழம்பு ரெடி ஆயிடும். அண்ட் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐப்பசி பௌர்ணமி, சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் நடக்கும். கண்டிப்பா கோயிலுக்கு போயிட்டு வாங்க. பாய்.